தசரா என்பது இந்தியாவின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றாகும். சில மாநிலங்களில் தசரா தீபாவளியை விட மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது இந்தியாவின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த பண்டிகை 10 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் துர்கா பூஜை, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, ராமலீலா, விஜயதசமி போன்ற பல நிகழ்வுகள் மாநிலங்களுக்கு ஏற்ப நடத்தப்படுகின்றன. நான் உங்கள் தமிழ்வாய் சேனல். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துர்கா பூஜை முக்கியமாக துர்க்கை அம்மன் அசுரனான மகிஷாசுரனை வென்றதை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிறது. இந்த கதை பெண்களோட வலிமை மற்றும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துகிறது. மகிஷாசுரன் ஒரு அரக்கனாக இருந்தாலும் பிரம்மாவோட தீவிர பக்தன். நீண்ட காலம் அவரை வழிபட்டதால் பிரம்மன் அவன் முன் தோன்றி ஒரு வரம் வழங்கினார். அதன் மூலம் மகிஷாசுரன் தனக்கு சாகா வரம் வேண்டும் என கேட்டான். பிரம்மன் ஆச்சரியப்பட்டு அது சாத்தியமில்லை, வேறு ஏதாவது கேளுன்னு சொல்லிட்டார். அதுக்கு சற்று யோசிச்ச மகிஷாசுரன், ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் என்னை கொல்ல முடியாதபடி ஒரு வரம் வேண்டும்னு கேட்டார். அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு தந்துவிட்டார் பிரம்மன். புதிய சக்தியுடன் மகிஷாசுரன் நாடெங்கும் அட்டகாசம் செய்ய தொடங்கினான். பொதுமக்களை துன்புறுத்தினான். ஆடு மாடு அனைத்தையும் துன்புறுத்தினான். தேவலோகத்தையும் கைப்பற்றினான். இதனால் அஞ்சிய தேவர்கள் உடனே மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவனிடம் சென்று கூறினார்கள். மும்மூர்த்திகள் மற்றும் தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை ஒன்றாக சேர்த்து 10 கைகளுடன் துர்கா தேவியை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு தெய்வமும் அவளுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க. சிவனின் திரிசூலம், விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம், பிரம்மாவின் கமண்டலம், இந்திரனின் வஜ்ராயுதம், வாயுவின் வில் மற்றும் அம்புகள், வர்ணனின் சங்கு, அக்னியின் வேல், யமனின் வாள், விஸ்வகர்மாவின் கொடுவாள், சூரியனின் கதிர்கள், மேலும் சிங்கம் வாகனமாக கொடுக்கப்பட்டது. அவளுக்கு சிவன் சக்தி கொடுக்க அதுவே முகமாகவும், பிரம்மாவின் சக்தி உடலாகவும், திருமாலின் சக்தி 18 கரங்களாகவும், யமதர்மனின் சக்தி கூந்தலாகவும், அக்னி பகவானின் சக்தி கண்ணாகவும், மன்மதனின் சக்தி புருவமாகவும், குபேரனின் சக்தி மூக்காகவும், முருகனின் சக்தி உதடாகவும், சந்திரனின் சக்தி தனங்களாகவும், இந்திரனின் சக்தி இடையாகவும், வர்ணனின் சக்தி கால்களாகவும் அமைந்தன. இந்த ஆயுதங்களுடன் துர்க்கை மகிஷாசுரனின் படைகளை தகர்த்து எரிய தொடங்கினாள். நூற்றுக்கணக்கான அசுரர்களை ஒற்றை மங்கையாக வேட்டையாடி வீழ்த்தினாள். பின்னர் மகிஷாசுரனை 9 நாட்கள் கடுமையான போரில் ஈடுபடுத்தி அவனை களைப்புற செய்து வதம் செய்தாள். அதனாலேயே அவள் மகிஷாசுரமர்த்தினி என்று அழைக்கப்பட்டு 9 நாட்களும் 9 வடிவங்களில் அலங்கரித்து துர்க்கை அம்மனை வணங்கி வருகிறோம். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி. தென்னிந்தியாவில் ஆயுத பூஜை சரஸ்வதி தேவிக்காக நடத்தப்படுகிறது. அறிவு, கலை, இசை மற்றும் தொழில்களின் தேவியாக கருதப்படுகிறார். அந்த நாள்ல மக்கள் வீடுகளை சுத்தம் பண்ணி குங்குமம், சந்தனம் பூசி வீடு, வாகனம், மின் சாதனங்கள், புத்தகங்கள் எல்லாத்தையும் அலங்கரிப்பாங்க. ஆனா அந்த நாள்ல அவற்றை பயன்படுத்த மாட்டாங்க. அப்போதே வழிபாடு பண்ணுவாங்க. புதிய வேலைகள், குழந்தைகளை பள்ளியில சேர்ப்பது எல்லாம் அந்த நாள்ல நல்லதுன்னு நம்புறாங்க. அதோட நவராத்திரியில வீடுகளில் கொலு வைப்பது ஒரு வழக்கம். குடியிருப்புகளில் படிகளை அமைத்து பொம்மைகளை வைக்கும் வழக்கம் உண்டு. இதன் மூலம் புராண கதைகள், திருமண காட்சிகள், கிராமிய வாழ்வு, சமையல் பொருட்கள் போன்றவை அடுக்கப்படுகின்றன. அதனை பற்றி மற்றொரு வீடியோ பதிவில் விரிவாக காண்போம். இது போன்று வெவ்வேறு மாநிலங்களில் பல வகையில் இதனை கொண்டாடப்படுகின்றன. அதே சமயம் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு வழக்கங்களோட தசரா கொண்டாடப்படுகிறது. உதாரணத்திற்கு குஜராத்தில் கார்பா, தாண்டியா மாதிரி பாரம்பரிய நடனங்கள் நடக்கிறது. கார்பா துர்கா சிலை அல்லது விளக்கை சுற்றி வட்டமாக ஆடப்படுகிறது. இது இந்து மதத்தில் காலம் சுழல்கிறது என்பதை குறிக்கிறது. தாண்டியா குச்சிகளை தட்டிக்கொண்டு வட்டமாக ஆடுவார்கள். பெங்காலுவில் துர்கா பூஜையின் கடைசி நாள்ல
தூணிச்சி நடனம்னு ஒரு பழைய வழக்கம் இருக்கு. அதுல ஆண்கள் பெண்கள் பாரம்பரிய உடையோட எரியும் தேங்காய் பொறித்து களிமண் குடங்களை கையில் அல்லது வாயில் பிடிச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இந்திய கலாச்சாரத்துல தசரா கொண்டாட்டம் பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா தசரா பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிருங்க.